My dear friends, welcome to Tonguistics, the English language training gym. In the last video நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா auxiliary verbs பத்தி பார்த்திருந்தோம். அந்த auxiliary verbs தான் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கு பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம் இல்லைங்களா? இந்த auxiliary verbs நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு வண்டியுடைய ஒரு வண்டி சக்கரத்துடைய வீல் இருக்கு இல்லையா? அந்த வீல்ல அச்சாணி அப்படின்னு இருக்கும், ஆக்சில் அப்படி ஒன்று இருக்கும். அந்த ஆக்சில் அந்த வீலுக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இந்த இங்கிலீஷ் கிராமர்ல auxiliary verbs. புரியுதுங்களா? சோ இன்னைக்கு நம்ம அந்த auxiliary verbs வச்சு பேசிக் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படி நம்ம பார்ப்போம். நம்ம ஏற்கனவே 4 forms of auxiliary verbs சொல்லிருந்தோம். do form, be form, have form, modals அப்படி நம்ம சொல்லிருந்தோம். modals விட்டுருவோம். modals விட்டுட்டோம்னா மீதி 3 forms இருக்கு. do form, be form, have form அப்படி 3 forms இருக்கு. அந்த ஆர்டர் கூட சேஞ்ச் ஆகாம நம்ம மெமரைஸ் பண்ணனும் அப்படி நம்ம சொல்லிருந்தோம். So 3 forms of auxiliary verbs. அந்த 3 forms of auxiliary verbs வச்சு நம்ம எப்படி பேசிக் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது அப்படி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? Before entering into the lesson, we just understand this concept. We have a lot of action words in this world. You take any action word, that action word can be written as do plus that verb. See, for example, if it is run, you can write it as do plus run. If it is sing, you can write it as do plus sing. If it is go, you can write it as do plus go. So that is what we have written here as do plus V1. இந்த V1 தான் இங்க இருக்கிற இந்த verbs. Okay, so do plus run becomes run. Do plus sing, sing. Do plus go, go. It becomes. Okay, when you come here, நம்ம does க்கு வந்தோம்னா இங்க பாருங்க runs. இப்போ நம்ம does க்கு வந்தோம் அப்படின்னா பாருங்க does plus V1. அந்த V1 எது? இங்க எழுதி இருக்கிற run அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ does plus run என்ன வரும்? runs அப்படின்னு வரும். ஓகே, சோ does plus sing. does plus sing என்ன வரும்? sings அப்படின்னு வரும். sings. சோ does plus go என்ன வரும்? goes அப்படின்னு வரும். goes. So when you come here did க்கு வந்தோம் அப்படின்னா அதேதான். இங்க பாருங்க did plus run என்ன வந்துரும்? did plus run ran அப்படின்னு வந்துரும். did plus run ran. did plus sing sang. So did plus go went. So இப்படி வந்துரும். இங்க பாருங்க இதுல do plus run run, do plus sing sing, do plus go go. இப்போ does plus run runs. ஓகே, இந்த does run சேர்ந்துச்சுனா runs அப்படியே. இங்க பாருங்க இந்த runs பிரிச்சோம்னா does plus run வரும். ஓகே, so does plus sing sings, does plus go goes. இப்போ நம்ம இந்த goes பிரிச்சோம்னா does plus go அப்படி வந்துரும். does plus go அப்படி வந்து இங்க பாருங்க இந்த do இந்த does இதையும் கம்பேர், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரியா? So does plus run runs, does plus sing sings, does plus go goes. When you come here did வந்தோம் அப்படினா did plus run ran. run உடைய past tense. இந்த did போய் run ஓட சேர்ந்துச்சுனா இது past tense ஆ மாறிடும். இந்த did போய் sing ஓட சேர்ந்துச்சுனா past tense ஆ மாறிடும். இந்த did போய் go ஓட சேர்ந்துச்சுனா past tense ஆ மாறிடும். So did plus run ran, did plus sing sang, did plus go went. So இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிச்சுனா framing the sentence is very easy. இப்போ do form எடுத்துக்கிட்டோம்னா so it has do does did அப்படி மூணு ஃபார்ம் இருக்கு. present past அப்படி மூணு இருக்கு, நமக்கு தெரியும். சரிங்களா? do does did. இப்போ do form எடுத்தீங்கன்னா I we you they நம்ம ஏற்கனவே previous வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். I we you they always takes do, he she it always takes does. இப்போ அதே தான் இங்க எழுதிருக்கோம் பாருங்க, அதே தான் இங்க எழுதிருக்கோம். I do, we do, you do, they do, he does, she does, it does. சோ அதே தான் இங்க எழுதிருக்கோம். இதோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு verb மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? I do plus eat அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான verb ஒண்ணே ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். eat, you eat, do plus eat அப்படி நம்ம எழுதிப்போம். சரிங்களா? so does plus eat. சோ ஒரே verb தான் எழுதிருக்கேன். நான் ஏன் ஒரே verb எழுதுறேன் அப்படின்னா so that we will understand the structure
Understanding the structure is very important so that you can create your own sentences. இங்க பாருங்க I to இப்போ நம்ம இது முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? So do plus eat என்ன வரும்? Eat தான். Right? Do plus eat என்ன வரும்? Eat. 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 Does plus eat என்ன வரும்? Eats. Very good. Does plus eat என்ன வரும்? Eats. Does plus eat என்ன வரும்? Eats. இப்போ இதுதான் basic structure. இங்க பாருங்க I eat, we eat, you eat, they eat, he eats, she eats, it eats. நமக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வேணா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிடலாம். எப்படி ஆட் பண்ணலாம்? I eat what? Biscuit. We eat what? Cake. You eat what? Chocolate. They eat what? Rice. He eats what? Cake. She eats banana. It eats fruits. So if you come here, it is very simple. ரொம்ப easy. இங்க பாருங்க I eat biscuit. We eat cake. You eat chocolate. They eat rice. He eats cake. She eats banana. It eats fruits. அப்படி நம்ம சொல்லலாம். இங்க பாருங்க. So இந்த eat வந்து நம்ம எப்படி பிரிச்சலாம்? Do plus eat அப்படி பிரிக்கலாம். So how can we understand is always this do is hidden in this verb. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? எப்பவுமே இந்த eat இந்த base form of verbல do மறைஞ்சிருக்கும் அப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? So அதுவே does இருந்துச்சுன்னா eats இருந்துச்சுன்னா does plus eat அப்படி பிரிக்கலாம். Does plus eat சேர்ந்தா என்ன வரும்? Eats வரும். புரியுங்களா? So this is the basic structure of the English sentence to make with the usage of this do and does. The do does கான example sentences கொஞ்சம் பார்ப்போம். So I like fruits. Like fruits வருமா? Likes fruits வருமா? I like. ஏன் அப்படின்னா this like can be written as do plus like. So likes வராது. So we eat idli every day. Eat can be written as do plus eat. அப்போ eat தான். Okay. You take protein daily. Take can be written as do plus take. So it can be written as take. You take protein daily. They go for walk every morning. They go. This go can be written as do plus go. அப்போ இந்த go அப்படியே வரும். If you come here, when you come here, see, he locked the door. He பக்கத்துல does வரும்னு சொன்னோமா இல்லையா? He பக்கத்துல என்ன வரும்னு சொன்னோம்? Does வரும்னு சொன்னோம். So he பக்கத்துல does வரும். Does plus lock. So does plus lock என்ன வரும்? Locks. L-O-C-K-S. Locks. She kicked the ball. Kick should be written as kick. She பக்கத்துல என்ன வரும்? Does வரும். So does plus kick. Does plus kick. என்ன வரும்? Kicks. So it does plus chase. Chase, chases. So இதுக்கான basic structure பாத்தீங்கன்னா subject இருக்கும். This is subject. So இதுக்கான basic structure பாத்தீங்கன்னா subject இருக்கும். Do or does ஏதாவது ஒன்று இருக்கும். So do or does V1 form of the verb இருக்கும். So object. Subject இருக்கும். Do or does ஏதாவது ஒன்று இருக்கும். V1 form of the verb இருக்கும். Object. The door. So subject, verb, object. Now we see the example sentence for the did. Usage of did. If you come here, I come yesterday. I come yesterday. See this come yesterday அப்படினு இருக்குறதுனால yesterday ன்றது past tense இல்லையா? Yesterday அப்படினு இருக்குறதுனால did plus come அப்படினு எழுதலாம். Did plus come. Yesterday அப்படினு இருக்குறதுனால did plus come. Did plus come என்னது? Came.
So when you come for the next, we visit temple last week. Last week இருக்கு இல்லையா? So last week னு வரதுனால past tense. Did plus visit. Did plus visit என்னது? Visited. Okay, so you call me last Friday. Last Friday ங்கிறது past tense. So did plus call என்னது? Called. Okay, they play the game well last year. Last year இருக்கு இல்லையா? Last year ங்கறனால did plus play என்னது? Played. Okay, when you come here, he fight with me the previous week. Previous week ங்கறனால past tense did plus fight. Did plus fight என்னது? Fought. Very good. She scolded me yesterday morning. Yesterday morning past tense. So did plus scold. Did plus scold என்னது? Scolded. So she scolded me yesterday morning. Okay, it come to my house the previous week. The previous week ங்கறனால past tense did plus come. Did plus come என்னது? Came. So it came to my house the previous week. So the past tense வந்திருக்கனால did வந்திருக்கனால the past tense ன்னு கன்சிடர் பண்ணலாம். So இங்க இந்த keywords எல்லாம் இருக்கு பாருங்க, last week, last year, yesterday, previous week இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் past tenseக்கான keywords. இந்த keywords வச்சு என்ன பண்ணலாம்? So did ன்னு எழுதி did plus fight, the base verb did plus fight, fought, did plus scold, scolded, did plus come, came. இப்படி எல்லாம் நம்ம எழுதிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர், பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் புரியுதுங்களா? இங்க பாருங்க, சப்ஜெக்ட் பாருங்க, இதுக்கான பேஸ் ஃபார்ம் பாருங்க, சப்ஜெக்ட் இருக்கும், did இருக்கும், V1 form of the verb இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். புரியுதுங்களா? So this is the basic structure to write the sentence using the auxiliary verb called did. Look at this table now. See, you can create your own sentences based on this table. Subject, verb, object. எந்த சப்ஜெக்ட் வேணா, எந்த verb வேணா, எந்த ஆப்ஜெக்ட் வேணா எடுத்து நீங்க உங்க ஓன் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம். சென்டென்ஸ் மேக் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. எத்தனை சென்டென்ஸ் நம்மளால மேக் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்ப்போம். See, நான் எப்பவுமே சொல்றது தான், it doesn't matter how many videos do you watch. It matters how much do you understand the concept. கான்செப்ட் புரியுறது ரொம்ப முக்கியம். நம்ம எத்தனை வீடியோ பார்த்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, கான்செப்ட் புரியுறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.